ஹலோ வெல்கம் டு நௌரின் கிச்சன். இன்றைக்கி நௌரின் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பூரி. இது பூரியான்னு கூட சொல்லுவாங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சீக்கிரம் டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகலாம். ஒரு பவுலில் நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை ரவை எதுக்குன்னா பூரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. இப்போ கொஞ்சம் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பூரி சுடுற மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த லெவலுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி விழுகாமல் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் நிறச்சி எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு எதுக்குன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறது தான். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இல்லைன்னா தேவையான அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நமக்கு ஃபேவராக கிடைக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கையில் அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தொட்டால் நமக்கு சாஃப்டாக நமக்கே தெரியும் மாவு. இங்கே பாருங்கள், உள்ளே அமிர்து பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பெரிய தேங்காயில் 1 மூடி தேங்காயை நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படின்னா கருகவும் விடக்கூடாது, அதே சமயத்தில் பிசுபிசுப்பும் இல்லாமல் இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். பாருங்கள், கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த தேங்காய் எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ அந்த பூரியை சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவொடனே இது ஒரு தட்டில் வச்சு ஆற எடுத்துச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நிறச்சி நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 15 முந்திரி பக்கம் எடுத்து 2ஆக உடச்சி எடுத்திருக்கேன். இதுவும் அப்படி தான் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நிறச்சி கசகசா எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான். இதெல்லாம் போடும்போது நம்ம டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஆற எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறின பின்னாடி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம தூள் பண்ண ஏலக்காயை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 8 ஏலக்காய் பக்கம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ராவான ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரை பண்ணலை. இப்போ தேவையான அளவு ஸ்வீட்டுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பின்னாடி இந்த மைதா புரோட்டா மாவெலாம் போடும்போது பிணையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நீல பைப் அளவுக்கு பிணைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். இப்போ அளவான மாவு போட்டு நம்ம பூரி அளவு மாதிரி தேய்க்கணும். இது எப்படின்னா கண்ணாடி மாதிரி நமக்கு தேய்க்கணும், நமக்கு கிளியக்கூடாது. அதனால் இப்படி கையில் இப்படி திருப்பி திருப்பி விட்டு மாவாடு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ட்ரையாக அப்படி ஒட்டுச்சுன்னா பாருங்கள், இது மாதிரி கண்ணாடி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கலாம். ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வெளிவராத அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க. அளவான ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2ஐயும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்படி
இந்த 2 எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 எண்டிலும் நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டஃபிங் வந்து வரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து சீல் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க இடத்த வந்து இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. நான் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எதை வச்சாலும் சரி, அது சீல் ஆனால் சரி கரெக்டாக. இப்போது இந்த எண்ணெயில் வந்து காஞ்ச பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு போட்டவொடனே நமக்கு தெரியும். போட்டவொடனே வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும், குட்டி குட்டியாக பல்ஜ் ஆகும். அப்போவே வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இது லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு உப்பி வருது பார்த்தீங்களா. இது மாதிரி குட்டி குட்டியாக பல்ஜாக இருக்கும். லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், கருக விடாமல் எடுத்துருங்க. அவ்வளோதான், பூரியான் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வந்து நமக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கறனால 2-3 நாள் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம ஜவ்வரிசி பாயசத்தை கூட செஞ்சு அதை தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.